வணக்கம். நான் உங்களில் ஒருவன். இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நெல்லையில நடந்த அந்த சம்பவத்த பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அங்க என்ன நடக்குது? நெல்லை எப்படி திருநெல்வேலி அப்படின்னா, வீரம் அப்படின்றது இந்த கொஞ்சம் நான் வந்து இது கடுமையான ஒரு விமர்சனத்துக்கு நான் வந்து முன்வைக்கிறேன். வீரம் அப்படின்றது கொடுவாளு, இந்த அருவா, கத்தி, சூரி இதெல்லாம் எடுத்து வெட்டிட்டா போதுமா? அது வீரமா? அது வீரம் கிடையாது. அதாவது ஒரு இடத்த செலக்ட் பண்ணி நீயும் வா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிளா ரெண்டு பேர் இப்படி மோதுறது, கையில மோதுறது, இப்படி நடந்தா அது வந்து வீரம். இது வீரமா சொல்லுங்க பார்க்கலாம். எதற்காக நடந்துச்சு, எதனால நடந்துச்சு, அதனுடைய பின்புலம் வந்து நிறைய இருக்கும். அது வந்து டசன்ட் மேட்டர், நோ. புரியுதா இல்லையா? அது மேட்டர் இங்க கிடையாது. வீரம் அப்படி இப்போ அவங்க வீரத்தை காமிச்சிட்டு போயிறாங்க. தன்னுடைய சமுதாயத்துல வந்து ஒரு 2 பேர்த்த கொன்னுட்டோம், 4 பேர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, அது வந்து அது பெருமையா? ஜெயிலுக்கே போனாலும் அவனுக்கு பல வந்து பிஜிஎம் போட்டு ரீல்ஸ் போட்டு அவன் வந்து பெரிய வந்து அதாவது அம்பேத்கர், எம்ஜிஆர், இது மாதிரி பெரிய பெரிய அண்ணா, பெரியார், இது மாதிரி பெரிய பெரிய தலைவர் கூட அது மாதிரி நான் ரீல்ஸ் பார்த்ததே கிடையாது. இந்த புறம்போக்கு நாய்ங்க வந்து இந்த அருவா வைக்கிறாங்களா கையில, அவனுங்களுக்கு தான் அந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் பயங்கரமா செட் ஆகுது. எதனால அது மாதிரிலாம் பண்றாங்க? அப்போ வந்து இந்த காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்குது? இப்ப இருக்கிற சிஎம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அப்ப கடுமையான தண்டனை மட்டும் தானே குற்றத்தை குறைக்கும். அப்ப வந்து நீங்க தான் வந்து குத்தி விடுறீங்களா? ஒயின் ஷாப் அங்க பக்கத்துல இருக்குதுன்னு சொல்றாங்க. எதுக்கு ஒயின் ஷாப் அங்க? இந்த வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயம், உயர்ந்தோர் தாழ்ந்தோர்னு சொல்லிட்டு பல வந்து கேஸ்ட் வைஸை நீங்க பிரிச்சு வைக்கிறீங்களா? அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இருக்கிற இடத்துல வந்து ஒயின் ஷாப் வச்ச பிரச்சனை வருதுன்னு ஏற்கனவே அவங்க பல முறை வந்து சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அதை வந்து ஃபாலோ பண்ண கவர்மெண்ட். இப்ப என்ன நடந்துச்சு? இழப்பு யாருக்கு? அந்த வீட்டுக்கு தானே. அந்த வீட்டுக்கு மட்டும் தானே அந்த வழி தெரியும். மற்ற வேடிக்கை பார்க்குற எவனுக்குமே தெரியாதுல்ல. அதாவது வீரம் அப்படின்னா எந்த சமுதாயத்தில் இருந்தாலும் சரி, வீரம் அப்படின்னா என்ன? அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்காங்க. வீரன்னா கத்தி எடுத்து எவனை வெட்டினாலும் வெட்டும். 2 வயசுல இருந்து 10 வயசு, 5 வயசு, எத்தனை வயசுக்காரனை வந்து கத்தி வெட்ட சொன்னாலும் வெட்டும். அது வீரமே கிடையாது. இடத்த செலக்ட் பண்ண நீயா நானா மோதிப்பாரு, அதை தாண்டா வீரம். புரியுதா இல்லையா? வீரன்றது வெட்டிவிட்டு ஓடி போயிருது வீரம் கிடையாது. வெட்டிட்டு அந்த இடத்துல நிக்கிறவன் தான் வீரன். அதை பண்ணையா? அதையும் பண்ணல. என்ன பண்ணிருக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து மிக மிக மோசமான ஒரு கோழைத்தனம். இதை தூண்டி விடுறேன். வெங்காயம் சில பேர் நினைப்பாங்க தூண்டி விடுறேன் வீரன்ற பேர், அப்படியெல்லாம் கிடையாது. இது வீரமே கிடையாது. அது நைட்ல கேஷுவலா ஒரு இடத்துல, நம்ம ஊர் தானே, நான் தெருவில் எப்படி வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து உன்னுடைய வீரத்தை வந்து பைக்ல வந்துட்டு சிக்கனமே வெட்டுறது, அது என்னடா கணக்கு உங்களுக்கு? அப்போ வந்து நம்ம சமுதாயத்துல நம்ம பெரிய ஆளு அவங்க சமுதாயத்துல போட்டுட்டோம், அதுதானே விஷயம். அதெல்லாம் அது தப்பு. அது உன்னுடைய பார்வையில தப்பு. உன் சமுதாயம் இப்போ தோத்து தான் போயிருச்சு. வீரம் அப்படின்றது வேற, இந்த மாதிரி பொறுக்கித்தனன்றது வேற. புரியுதா இல்லையா?